திரு நித்யானந்தன், நேற்றைய விவாதம் இன்று தொடக்கத்தில் 2 விருந்தினர்கள் பேசினதை வைத்து பாஜக இதற்கு பின்னால் இருக்கிறது, திரு ராமதாஸ் திரு அன்புமணி இடையேயான பிரச்சனையை பயன்படுத்தி கொண்டது பாஜக அப்படின்னு விமர்சனம் வைத்தார்கள். பாஜகவுக்கு இதுல லாபம்ன்ற அடிப்படையில தான் இந்த பிரச்சனை இன்னும் பெரிதாக்கப்படுகிறதா? நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனதா ஆட்சி இருந்த பொழுது எல்லாவற்றுக்கும் ஜனதா தான் காரணம் என்று இந்திரா காந்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த கட்சியில் என்ன நடந்தாலும் அது பிஜேபியால் தான் நடக்குது, பாஜக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபேஷன். இட் ஹஸ் பிகம் அ ஃபேஷன் நவடேஸ். அதனால் அவங்க பொழுதுபோக்காக எதையாக சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம விஷயத்துக்கு வந்தோம்னா, இப்போது ஐயா ராமதாஸ் அவர்களும் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் பிளவு என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் எப்படி பிரிய முடியாதோ, ஸ்டாலினும் உதயநிதியும் எப்படி பிரிய முடியாதோ, அப்படி பிரிய முடியாதவர்கள் ராமதாஸும் ஐயா ராமதாஸ் தான். என்னத்துக்கு காரணம்னா, ஒரு நீங்கள் கேட்டீங்களே, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட், ஒரு தேக்க நிலை வந்துடுச்சு கட்சிக்கு. இது அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. தந்தை மகனாக உறவு அடிப்படையில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பந்தம் இறுதி வரை தொடரும். அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. நிர்வாக ரீதியாக கூட நான் உங்களுக்கு முழுசாக சொல்லிடுறேன். என்னுடைய ஒரு பார்வை என்ன, நிர்வாக ரீதியாக கூட அரசியலில் இதெல்லாம் சகஜம். நிர்வாக ரீதியாக பார்த்தீங்கன்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை கடுமையாக சாடினார். அவங்க அம்மா மேலே பாட்டிலை தூக்கி போட்டார்னு கூட சொன்னார். அந்த அளவுக்கு கடுமையாக சாடிட்டார். அவ்வளோ சாடியும் தேர்தல் வருகின்ற பொழுது என்ன செய்வார்கள்? பிரிந்து நின்றால் ஒன்று அதிமுக தலைமையில் கூட்டணியில் ஒரு பாதியும், திமுக தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பாதியும் போவாங்க. யார் யார் தலைமையில் யார் யார் பக்கம் போவாங்க அது அவங்க பேசிப்பாங்க. அப்படி பேசிக்கும் போது அவர்களுக்கு இப்பொழுது இருப்பதை காட்டிலும் கூடுதலான உறுப்பினர்கள் வரக்கூடும் என்ற யுக்தி அவர்கள் கையாளலாம். ஏனென்றால் அரசியல் கட்சி என்ன செய்தால் அதிக எண்ணிக்கையிலே சட்டமன்றத்துக்கு வர முடியும் என்று சொன்னால், ஒரே கட்சி இவ்வளோ இடத்துக்கு மேலே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அப்போ 2 கட்சியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ வெற்றி பெறாங்களோ அது அதிகமாக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி என்று சொல்வார்கள். ஒருவேளை இந்த திட்டம் தோல்வி அடைந்தால், திட்டம் தானே அது, ஆமாம்மா, இதில் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு, இது தோல்வி அடைந்தால் நம்முடைய பிரிவின் காரணமாக நம்முடைய இளைஞர்களும் வாக்காளர்களும் நாம் இழந்து விட்டோம். எனவே நம்ம 2 பேருக்குமே ஒரு சீட்டும் கிடைக்காத அளவில் ஆகிப்போச்சு. அதனால் இனிமே நாம் இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டுக்கூடாது. நம்முடைய சமுதாயத்துக்கும் சமூக நீதியை காக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் நாம் ஒரு கட்சியாக இருந்து 2 பேரும் நம்முடைய ஐயா ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் ஒன்று சேருவாங்க. கேட்கவே திகிலா இருக்கு. இதுனா ராமதாஸ் பாமக யார் பக்கம் போகும், அன்புமணி பாமக அது அந்த நேரத்தில் முடிவு பண்ணிப்பாங்க, பேசி அந்த நேரத்தில் முடிவு பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? அப்போது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியா இந்தி கூட்டணியா, அப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி, இவர் இந்தி கூட்டணியா இருப்பார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பாரா? அப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பார். இல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் அது அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க, பேசி அதை முடிவு பண்ணுவோம். நான் இது எல்லாமே ஒரு நாடகம், ஒரு திட்டம். நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பா இருக்கும். அது நடக்கும்போது நீங்க ஒரு விவாதம் கூப்பிடுங்க. இல்ல, கண்டிப்பா உங்களை கூப்பிடுவோம். அரசியல் கட்சியில இதெல்லாம் ரொம்ப சகஜம். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா வேற வழி இல்லை. ஒரு தேக்க நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை திருப்பி தூக்கிட்டு வரணும். நேத்து 1 மணி நேரம் விவாதிக்க போது இதெல்லாம் பாஜக பண்ணுது அப்படின்னு விமர்சிச்சாங்க விருந்தினர்கள். இன்னைக்கு நீங்க அப்பாவும் பையனுமே இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அவங்களுக்குள்ள பேசிட்டு பண்றாங்க. அதை மறைக்கிறதுக்கு தான் பாஜக பண்ணுதுன்னு மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியுது, இது பூடகமா தெரியுது. அப்படி சேரும் போது என்ன ஆகும்? நம்ம கலைஞர் அவர்கள் சொன்ன மாதிரி கண்கள் நீர் சொரிந்தது, கன்றும் தாயும் இணைந்ததுன்னுவாங்க. இல்லை, ஒரு மாம்பழம் தானே சின்னம் இருக்கு. சின்னம் ஒரு மாம்பழம் தான், ஆனால் பசுவும் கன்றும் 2 இருக்குல்ல.
இல்ல 2 மாம்பழமா போய் இணைய முடியாதுல்ல, வேற வேற கூட்டணியில சேர முடியாது. ஆமாங்க, தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வரவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் பசுவும் கன்றுமாக சேர்ந்து விடுவார்கள். இது என்னுடைய ஒரு அணுகுமுறை. இப்படித்தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு இந்த வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த யுக்தியை கையாள்வாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இது வெற்றி பெற்றது என்று சொன்னால் 2 பேருமே சேர்ந்து பாமகவிற்கு அதிக எண்ணிக்கையிலே இடம் பிடிப்பார்கள் சட்டமன்றத்தில். மிக சாதாரணமான சிம்பிள் அரித்மெட்டிக் இது. இது வந்து பெரிய இதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அறிவு வேணும். இதுக்கு பின்னாடி பாஜகவுடைய முயற்சிகள்லாம் ஒன்றும் இல்லை. பாஜகவுக்கு என்ன இருக்குங்க? பாஜகவுக்கு இது ஒற்றுமையாக இருந்து நம்ம கூட்டணியில் வரணும் தான் விரும்புவாங்க. பல மாநிலங்கள்ல இந்த மாதிரியான மாநில கட்சிகளுக்குள்ள பிளவை பாஜக ஏற்படுத்துதுன்னு நேத்து விமர்சிச்சாங்க விருந்தினர். அது மாதிரி இங்க பாமகவையும் நான் தான் சொன்னேனே, மழை பெஞ்சா கூட பாஜக தான் காரணம் அப்படின்னு ஒரு பொழுதுபோக்கு வாசகம் எப்பவுமே கையில் வச்சிருக்கிறாங்க. ஒன்றும் சொல்ல முடியலன்னா பாக்கெட்ல இருந்து எடுத்து அதை சொல்லிடுவாங்க. இதுதான் இங்கே நடக்கிறது. அதனால இது பெரிய வருத்தப்படக்கூடிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரிய விஷயமே கிடையாது. அது கட்சிக்காரங்களே தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இந்த மாதிரி. அதனால உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய தொண்டர்களை பிரிந்திருப்பது என்பது இன்றைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? பிரிந்திருந்தால் அவர்களால் வெற்றி பெற முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். அழுகிறார்கள் உள்ள. ஆனால் என்ன பண்ண முடியும்? எல்லாம் பிரிச்சாச்சு, அக்கு வேறாணி. இதுக்கு பிஜேபி காரணம்னா பிஜேபி தான் காலில் விழாத குறையாக கேட்குது. உங்களுடைய முன்னாள் முதல்வரையும் எல்லாரையும் சேர்த்துக்கங்க, ஒரே கட்சியாக வாங்கன்னு கேட்குது. இது சேர்க்கிற கட்சியை போய் பிரிக்கிற கட்சின்னு சொன்னால் என்ன நியாயம் சொல்லுங்க? திரு ஐநாதன் கேட்டிருப்பீங்க, திரு ராமதாசும் திரு அன்புமணியும் திட்டம் போடுறாங்க அப்படின்னு பல்வேறு 2 கூட்டணிகளில் சேருவாங்க. தேர்தலுக்கு முன்பாக தேர்தலுக்கு பின்பாக இணைந்து. அது தவறும் இல்லை. சரியா தவறாங்கிறத விட இதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் போதே கொஞ்சம் பிரமிப்பா இருக்கா?